பொழிகிறதே. எஸ்பிபி சார் எனக்கு அவர் தெய்வம். அவர் எனக்கு நான் சாகும்போது கூட அவரோட பாட்டு கேட்டே சாகணும்னு ஆசைப்படுறேன். இசையின் நாயகனை கொண்டாடும் செலிப்ரேட்டிங் எஸ்பிபி. அதிசய சுகந்தரும் அடங்கிவள் பிறப்பித. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் களை கட்டும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லைங்க. ஏன்னா ஸ்பெஷலான ரவுண்டு எஸ்பிபி சாரோட ரவுண்ட் தான். எஸ்பிபி சார் பாட்டுனாலே வேற லெவலில் இருக்கும். அண்ட் அவர் மறைந்தாலும் அவர் குரல் வழியாக அவர் பாட்டு வழியாக நமக்குள்ள ஒரு நாளும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. மறைந்தாலும் பல ஆயிரம் கணக்கான பாட்டுக்களை நமக்காக விட்டு போயிருக்காரு. அண்ட் எஸ்பிபி சார் அவர்கள் மறைந்த பிறகு எஸ்பிபி ட்ராஃபின்னு ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க சூப்பர் சிங்கரில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இறந்த பிறகும் அதை மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஜான் ஜெரோம் தான் அந்த திருவுருவச் சிலையை வென்றுட்டு போனார். அதே மாதிரி இந்த எஸ்பிபி ட்ராஃபியை யார் வெல்வாங்க? போன தடவை ஜூனியர்ல இதே மாதிரி வச்சிருந்தாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல. அதுல ஸ்ரீனிதா அவர்கள் பிச்சு உதறி அவங்களுக்கு தான் எஸ்பிபி அவர்களுடைய ட்ராஃபி கிடைச்சது. ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை யார் தான் இப்போ தட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஜான் ஜெரோமா, ஜீவிதாவா, இல்ல ஸ்ரீனிதாவா, இல்லைன்னா நம்ம வைஷ்ணவிலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாம அந்த மண்ணில் இந்த காதலின்றி அந்த சாங்கை வேற லெவல்ல பாடினாங்க. அண்ட் கோல்டன் பஸரும் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஜான் ஜெரோம் என்ன பாட்டு பாடுறான்னா இளைய நிலா பொழிகிறதே. அண்ட் அவர் சொல்கிறது என்னென்னா எஸ்பிபி அவர்கள் பாட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். அண்ட் அவருடைய பாட்டு கேட்டுகிட்டே நான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் ஜீவிதா அவர்கள் பாடினது புன்னகை மன்னன்லேருந்து என்ன சத்தம் இந்த நேரம், அவங்களுக்குமே க்ரீன் லைட் வழங்கப்பட்டது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போது யாருக்கு தான் அந்த ட்ராஃபி போகும் அப்படின்றது ஜட்ஜஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் பெரிய எதிர்பார்ப்பும் இதில் இருக்குது. இந்த வாரம் சிறப்பு நடுவர்களாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவானா அண்ட் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பும் இருக்கு. பிறந்த நாள் கொண்டாட்ட மேடையாக மாறிய சூப்பர் சிங்கர் மேடை. நம் அன்பான நடுவருக்கு சூப்பர் சிங்கரின் இசை பரிசு. சுஜாமாக்கு இந்த தடவை 60th பர்த்டே நம்ம சூப்பர் சிங்கரில் கொண்டாடுறாங்க. வேறு லெவல் செலிப்ரேஷன். அண்ட் எஸ்பிபி சார் ரவுண்ட் வேறையா, வேறு லெவல் செலிப்ரேஷன் தான் இது. அண்ட் ஜூனியர் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. போன தடவை ஜூனியர் சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. மேக்னா சுமேஷ், அக்ஷராலக்ஷ்மி, ரிச்சா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களுக்கு டெடிக்கேஷனாக. அண்ட் அவங்களுடைய கணவரும் வந்து அவங்களுக்கு பொக்கே கொடுக்கறது, அண்ட் அவங்க பொண்ணான ஸ்வேதா மோகனும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது, இதெல்லாமே பயங்கரமான ஒரு மொமெண்ட் தான். அண்ட் சுஜாதா மோகன் அவர்கள் என்னதான் கேரளாவை சேர்ந்தவங்களா இருந்திருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு வாய்ஸில் அவங்க பாடின பாட்டு இன்னமும் நமக்கு வந்து ரசிக்கக்கூடியதாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அவங்க பாடின அந்த காதல் ரோஜாவைக்கு முன்னாடி அந்த சாங் ஹம்மிங் இருக்குல்ல, அது வேறு லெவல் ஹிட்டு. அண்ட் 90s கலக்கின ஒரு படம் அண்ட் பாட்டு. அது இப்போவும் நம்ம காதுகளில் அந்த ரித்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஹம்மிங்கை வந்து லைவ்லேயும் ஹம் பண்ணி காட்டுறாங்க. பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த தடவை மிஸ் பண்ணாமல் இந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்து எஸ்பிபி ட்ராஃபி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு போனால் தகுதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.